திருவரை காலம் 3ஆம் வாரம் சனிக்கிழமை நாள் 20/12/2025. எசாயா இயல் 7 இறைவாக்கியங்கள் 10 முதல் 14 முடிய. எம்மானுவேல் இறைவாக்கு எனப்படும் இப்பகுதி 7:14 பழைய ஏற்பாட்டில் முக்கியமான ஒன்று, கடினமானதும் கூட. கிறிஸ்தவ பாரம்பரியம் கிறிஸ்துவையும் மரியாவையும் முன்வைத்து இப்பகுதிக்கு பொருள் தருகிறது. அதே வேளையிலே இப்பகுதி சிரியா எப்ராயிமோடு கொண்டு 7:2 யூதாவின் அரசரான ஆகாசுக்கு எதிராக படையெடுத்த போது கூறப்பட்டது. கிமு 733 என்பதையும் மனத்தில் இருத்த வேண்டும். ஆகாசு தன் எதிரிகளுக்கு பயந்து அசீரிய மன்னரின் உதவியை நாடுகிறார். அப்போது இறைவாக்கினர், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் 7:9 என்று ஆகாசுக்கு உரைத்து, அவர் அசீரிய உதவியை நாடுவதை விட ஆண்டவரின் உதவியை நாடுவதை மேல் என்கிறார். அதற்கு சான்றாக ஓர் அடையாளமும் தருகிறார். அதுதான் இந்த எம்மானுவேல் இறை வாக்கு. கன்னிப்பெண் கருத்தாங்குவர். எபிரேய மூலத்தில் இளம்பெண் அல்மா என்றுள்ளது. எனினும் கிரேக்க மொழிபெயர்ப்பாளர் இதை சிறிது தெளிவுபடுத்தி கன்னிப்பெண் பெத்துலா என்று அழைக்கிறார். மத்தேயு மரபை பின்பற்றி இதோ கன்னி கருவற்றி ஒரு ஆண் மகளை பெற்றெடுப்பார் மத்தேயு 1:22-23 என்பதை மரியா மேலும் இயேசுவின் மேலும் கூறப்பட்ட இறைவாக்காக காட்டுகிறார். இளம்பெண்ணின் மகன் இவ்விறைவாக்கு உரைக்கப்பட்ட சூழலையும் ஒருவேளை எசாயா இறைவாக்குகளின் பொது நோக்கோடு காணும்போது இது தாவீது குலத்தில் தோன்ற இருக்கும் மெஸ்ஸியா அரசையும் சுட்டும் எனலாம். மரியா வழி இயேசுவிடம் செல்ல வேண்டும். திருவரை காலத்தில் மரியாவும் நம்மோடு இருந்து இயேசுவின் வருகைக்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்பது தெளிவு. ஆண்டவரின் சொற்களிலே நம்பிக்கை வைப்போம். ஆகாசு இறைவனிடம் அடையாளம் கேட்க மறுக்கிறார். அசீரியரின் ஆட்சிக்கு தன்னையும் தன் மக்களையும் ஆட்படுத்த விரும்புகிறார். ஆனால் தம்முடைய மக்களை சுதந்திர வாழியாக காப்பாற்ற விரும்பும் இறைவனும் ஆகாசின் திட்டங்களை தவிடு பொடியாக்குகிறார். மனிதர் மேல் அவன் நம்பிக்கை வைக்கக்கூடாது, விடுதலை மக்களை விலைக்கு விற்கக்கூடாது என்று அவருக்கு அறிவூட்டுகிறார். தாவீதின் வீட்டாரை கேளுங்கள், மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சல்லிப்படை செய்தது போகாதா 7:13 என்று இறைவாக்கின வழி அவருக்கு புத்தி புகட்டுகிறார். 7:14 இறைவனின் திட்டத்திற்கு முன் மனிதன் எதிர்த்து நிற்க முடியுமா? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கலாம் அல்லவா? தம்மை எதிர்த்து நின்ற பவுலடியாரையை கலங்கடித்தவர் அல்லவா நம் இறைவன். திருத்தூதர் பணி 9:1-19. நாமும் எவ்வளவு நாள் கடின இதயம் உடையவர்களாய் இருப்போம்? நம்முடைய கல்லான இதயங்களை உடைத்துவிட்டு எசேக்கியேல் 38:26 இறைவனுக்கு உகந்த இதயங்களை பெற இந்நாட்களிலே அயராது வேண்டுவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா இயல் 1 இறைவாக்கியம் 26 முதல் 38 முடியும். கிறிஸ்து பிறப்பு பற்றி அறிவிக்கும் இப்பகுதி பல அரிய கருத்துக்களை தாங்கி வருகிறது. அமல உற்பவ திருநாள் அன்று இதே வாசகத்தில் மரியாவை பற்றிய செய்திகளை தியானித்தோம். இன்று வேறொரு கோணத்திலே கிறிஸ்து பிறப்பு சூழலை பற்றி ஜெபிக்கலாம். எளிமையிலே இயேசுவை காண்போம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி கொடுக்கப்பட்ட இடம் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊர். 1:26 பழைய ஏற்பாட்டில் இவ்வூர் பற்றி யாதொரு குறிப்பும் இல்லை. யோசேப்பும் மரியாவும் இயேசுவோடு வாழ்ந்த ஒரு சிற்றூர். 2:39 4:16 என்ற இழிச்சொல்லுக்கு இலக்கான ஊர் இது. இயேசுவும் நாசரேத்தூரான் மத்தேயு 2:23 என்றும் அவரை பின்பற்றினோர் நசரேய கட்சி திருத்துதர் பணி 24:5 என்றும் அழைக்கப்படுகின்றனர். வாழும் இடமும் செய்யும் தொழிலும்
பேரும் புகழுமற்ற சூழலும் ஒருவரை தாழ்ந்தவராக்கி விடாது என்பதற்கு நாசரத்தில் வாழ்ந்த திருக்குடும்பமே சான்று. சேற்றுத்தான் செந்தாமரை மலரும் என்பதை உணர்ந்து நம்முடைய குக்கிராமங்களில் செய்யப்படும் படோபமற்ற வேலைகள், நம்முடைய குக்கிராமங்களில் வாழும் எளிய மக்கள் அவர்களுடைய சாதாரண நடைமுறைகள் முதலியவற்றில் இயேசுவையும் நற்செய்தி மதிப்பீடுகளை பின்பற்றும் வாழ்வு முறையையும் காண்போம். மருத்துவமனைகள், மறுவாழ்வு இல்லங்கள், சாலை வெளிச்சம், தண்ணீர் வசதி இல்லாத கிராமங்கள் முதலியவற்றுக்கு செல்வோம். அங்கு நிச்சயம் இயேசுவை காண்போம். மத்தேயு 25:31-46. கபிரியேல்களாக செயல்படுவோம். கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை கொண்டவர் கபிரியேல் தூதர். 1:26. இவரே சக்கரையாவுக்கு தோன்றி, நான் கபிரியேல், கடவுள் முன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். 1:19 என்கிறார். கபிரியேல் என்னும் சொல்லுக்கு கடவுளே எனது வலிமை, கடவுள் என்னுடைய போர் வீரன் என்ற பொருட்கள் உண்டு. இவர் என்றும் கடவுள் திருமுன் இருப்பவர், அதாவது கடவுளுக்கு பணிபுரிபவர். தானியேல் 8:16, 9:21. இவருடைய சிறப்பு பணி நற்செய்தியை அறிவிப்பதாகும். லூக்கா 1:19, 2:10, 3:18, 4:18. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் கபிரியேல்களே என்பதில் ஐயமில்லை. இறைவனே நமது வலிமையும் கேடயமுமாய் இருக்கிறார். எனவே தீய சக்திகளுக்கு முன் நாம் அச்சமுற வேண்டியதில்லை. அதே வேளையில் கபிரியேல் தூதருக்குரிய பணியும் நமதாகும். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே அந்த இறைவனின் நற்செய்தியின் மதிப்பீடுகளை அன்றாடம் வாழ்வதோடு நில்லாது, யான் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் என்ற முறையிலே நற்செய்திக்கு அதன் போதனைகளான அன்பு, நீதி, அமைதி, மகிழ்ச்சி முதலியவற்றுக்கு சான்று பகர வேண்டும். சொல்லும் செயலும் இணைந்து நற்செய்தியை நாம் அறிவிக்கும் போது கபிரியேல் என்ற பெயர் நமக்கு பொருந்தும். பிறருக்கு ஆறுதல் அளிப்போம். கபிரியேல் நம்பிக்கை அளிப்பவர். மகப்பேறு இல்லாது முதிர்ந்த நிலையில் இருந்த சக்கரையாவுக்கும் எலிசபெத்துக்கும் வாரிசு பிறக்கும் என நம்பிக்கை ஊட்டுகிறார். மத்தேயு 1:7-13. கணவனை அறியேன் 1:34. எவ்வாறு பிள்ளைப்பேறு அடைவேன் என்று கலங்கிய மரியாவுக்கு நம்பிக்கையூட்டுகிறார். 1:28-38. அஞ்சாதீர் 1:13-30. கடவுள் கரம் உம்மோடு இருக்கிறது என்று சக்கரையாவுக்கும் மரியாவுக்கும் ஆறுதல் அளிக்கிறார். கிறிஸ்துமஸ் காலத்திலே நாமும் துன்புறுவோருக்கு, நோயாளிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் தீபங்களாக திகழ்வோம். கபிரியேல்களாக மாறுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.